வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மணப்பாடுல இருந்து மஹபூப் கான் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சார் அஸ்ஸலாமு அலைக்கும் சார். ஐயா வணக்கம்ங்க. ஐயா சொல்லுங்க. கலைக்கலாம் வணங்க. உங்கள்ட்ட நான் இணைப்பு கிடைச்சது ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி ஐயா. ஐயா எனக்கு கடனோட உச்சத்துல கொஞ்சம் இருக்குங்க. நான் மட்டும் இல்ல, எங்க அண்ணன் தம்பி 2 பேரும் எல்லாமே கடன்ல தான் இருக்கலாம். சரி, அதுக்கு என்னங்க பண்றது? ஐயா நான் என்ன நிகழ்ச்சி இந்த எவ்வளவு நாளா பாக்குறீங்க? நான் இப்போ ஒரு 15 நாள் 20 நாளா பாத்துட்டு இருக்கீங்க. சேலத்துல கூட இது அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. ஓ சரி, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நீங்க என்ன தொழில் பண்றீங்க? நான் ஹோட்டல் தொழில் வச்சிருந்தேங்க. அசைவ ஹோட்டல? ஆமாங்க. இன்னைக்கு முஸ்லீம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா, நான் சென்னையில இருந்து திருச்சி போகும்போது இந்த அஸ்வின் ஒரு ஹோட்டல் இருக்கு பெரம்பலூர் அவுட்டர்ல. அங்க பாத்தீங்கன்னா வந்து சுத்த சைவ ஹோட்டல். 100 பேர் சாப்பிட்றாங்கன்னா 100 பேர்ல 98 பேர் முஸ்லீம்ஸ் தான் சாப்பிடுறாங்க சார். வேற இந்துஸ்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து பிரியாணி கடையில் உட்காந்துருக்காங்க. நான் இது வந்து இந்து முஸ்லீம்காக சொல்லல, நான் உங்களோட மதத்தை பத்தி ரொம்ப அதிகமாக உயர்த்தி சொல்றேன் சார். ஒரு பிரபல டிவியில நான் பேசும்போது, ஒரு வருஷம் பேசும்போது, உங்ககிட்ட இருக்க பெரிய குணம் என்னன்னா, நல்லதோ கெட்டதோ எல்லாருமே கூட்டு குடும்பமா வாழக்கூடிய ஒரு பக்குவம் வந்து முஸ்லீம்ஸ் இருக்கு சார். நம்பர் 2, யாருமே அம்மா அப்பாவை ரோட்டுக்கு விடுறது இல்லை சார். அதாவது இந்த சென்ஸ் வந்து ஹோமேஜ்ல தங்க வைக்கிறது இல்லை. 3வது விஷயம், அந்த இன்ஷா அல்லா கடவுளின் பேரால் தான் எல்லா விஷயமும் பண்றீங்க. நான் உங்களுக்கு சொல்றது ஒரே ஒரு விஷயம், நீங்க வந்து உங்க லைஃப்ல இந்த பிரச்சனை தடுமாற்றம் இருக்குன்னா, நீங்க 5 முறை துவா பண்றீங்களா? ஓகே. நீங்க வந்து இப்ப இந்த விஷயத்த இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, வாஸ்து என்பது முஸ்லீம் மதத்துல வந்து நம்புறது சரியா? முஸ்லீம், தூய முஸ்லீம் நம்புறது இல்லைங்க. கடனோட உச்சத்துல இருக்கனால. அதான் ஐயா, நீங்க வந்து கடனோட உச்சத்துக்கு இருக்கீங்க இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, குதிரை வந்து உச்சக்கட்ட வலி இருந்தாதான் வெற்றி பெறும் சார். அது வந்து ஒரு ரேஸ்ல ஓடுதுன்னா பின்னாடி இருந்து ஒரு குச்சி வச்சு குத்துருவாங்க, ஒரு இரும்பு குச்சி வச்சு குத்துறாங்கன்னா அதுக்கு வலியோட உச்சத்துல தான் அது ஜெயிக்கும் ஒழிய வெற்றினா என்னன்னு தெரியாது. உங்களுக்கு கடவுள் உச்சக்கட்ட பிரச்சனை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, கடவுள் உங்க பக்கத்துல இருந்து உங்களை காப்பாற்றுவார் சார். அவர் உங்களை நிச்சயமா தள்ளி விட மாட்டார். மேல இருந்து குதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை பறக்க கத்து கொடுப்பாரு, இல்ல தாங்கி பிடிப்பார் சார். அப்ப இந்த இடத்துல உங்க மதத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை நோக்கி நீங்க போறீங்க. நீங்க வந்து கடவுளை நம்புறீங்க, நான் என்னுடைய அல்லாஹ் மிகப்பெரியவர், அல்லாஹ் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா இந்த வாஸ்து ஜோதிடம் பக்கம் நீங்க வரக்கூடாது சார். நீங்க வர பட்சத்துல இப்போ வந்து நீங்க எதிர்த்துனா பித்தந்தலின்ற ஒரு மனநிலை இருக்கும்போது உங்க பிரச்சனை பெரிதாகும் சார். ஸோ தயவுசெய்து கடவுளை நம்புங்க. நீங்க நிறைய இந்த சைவ உணவுக்குள்ள போயிடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த துவா பண்றதுல எந்த விஷயமும் கிடையாது சார். நம்பிக்கையோட பண்ணுங்க. 100% தூய முஸ்லீமா மாறுங்கள். முடிஞ்சா ஹஜ் பிரயாணம் ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. பிரம்மாண்டத்தின் உச்சத்தை நீங்க தொடுவீர்கள். அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வம் கிருஷ்ணா.